மக்களை நேத்திக்கான வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, கீழே ஒரு ரூம் லாக் பண்ணி கரெக்டா மார்க் பண்ணி நம்ம ஷூட் பண்ணணும்லங்க. அதாவது இந்த ரூம்ல கரெக்டா எப்படி பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு நான் அதாங்க சொல்ல போறேன். இப்போ நான் வைக்கிற மாதிரி நீங்க வச்சீங்கன்னா உங்களால அதை ஷூட் பண்ண முடியாதுங்க. நீங்க எந்த மாதிரி பாயிண்ட் வச்சீங்கன்னா நேரா போய் கீழே தாங்க விழும். அதனாலங்க இப்ப நான் வைக்கிற மாதிரி நீங்களும் வைங்க. இப்போ நான் கரெக்டா பாயிண்ட் வச்சுட்டாங்க, ஷூட் பண்ணிட்டாங்க. இப்போ டோர் வந்து அன்லாக் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம உள்ளார போய் எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஃப்ரீ ஸ்ட்ராப் எடுத்துக்கிட்டாங்க. சரி, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. சரி, இப்போ நான் ஃப்ரீ ஸ்ட்ராப் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா கிரானியே தாங்க நான் ஃப்ரீஸ் ஆக போறேன். கரெக்டா நம்ம ஒரு பாயிண்ட் பிடிச்சி ஒரு இடத்துல நின்னு போங்க. அவ்வளவுதாங்க, நம்ம பாயிண்ட் பிடிச்சி நின்னாச்சுங்க. இப்போ கிரானி ஒருத்தவங்க அவ்வளவுதாங்க, கிரானி வந்தாச்சுங்க. அப்படியே ஃப்ரீ ஸ்ட்ராப் முன்னாடி பார்த்து போட்டுருவாங்க. அவ்வளவுதாங்க, இப்போ கிரானி ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கிரானியால நம்மள எதுவுமே செய்ய முடியாதுங்க. இருங்க, நான் வந்து அண்ணாண்ட போயிட்டு உடைச்சு காட்டுறேன். இந்த சைடு போய் இடிச்சங்க, உடையிலங்க. அண்ணாண்ட சைடு போயிடலாங்க. கரெக்டா நம்ம இந்தாண்ட சைடு வந்து தள்ளி விட்டுருலாங்க. போடு, அவ்வளவுதாங்க. இப்போ கிரானிய பாத்தீங்கன்னா பீஸ் பீஸா போயிட்டாங்க. சரிங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நாளைக்கு நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வரேங்க.